திருப்பரங்குன்றத்தில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட், யாருக்கு வெற்றி, எந்த அளவுக்கு இருக்கிறது? திருப்பரங்குன்றம் மலை இந்துக்களுக்கு சொந்தமா, இஸ்லாமியர்களுக்கு சொந்தமா? மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம் போன்றவை திமுகவுக்கு கை கொடுத்தாலும் திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரம் அதிமுகவுக்கு சாதகமான காரணியாக மாறியுள்ளது. திருப்பரங்குன்றத்தில் அனைத்து கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய உத்தேச வேட்பாளர் பட்டியலை இன்று காண இருக்கின்றோம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தொகுதி வாரியாக முக்கிய கட்சிகளில் போட்டியிடக்கூடியவர்களின் உத்தேச வேட்பாளர் பட்டியலை உங்கள் கிங் 360 கள ஆய்வோடு எடுத்து வெளியிட்டு வருகிறது. அந்த வரிசையில் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதியில் திருப்பரங்குன்றத்தில் அனைத்து கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய உத்தேச வேட்பாளர் பட்டியலை இன்று காண இருக்கின்றோம். திருப்பரங்குன்றத்தில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட், யாருக்கு வெற்றி, எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது குறித்து பார்க்க இருக்கிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பு இன்னும் சில வாரங்களில் வெளியாக உள்ளது. இந்த முறை கிட்டத்தட்ட 4 முனை போட்டி என்பது உறுதியாகிவிட்டது. இதுவரை தமிழகம் சமீப காலங்களாக பார்க்காத ஒன்று. தமிழக தேர்தல் களம் இப்பொழுது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. அனல் பறக்கிறது ஒவ்வொரு தொகுதியிலும். தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை தவிர திமுக, அதிமுக, தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் அனைத்தும் கூட்டணியை உறுதி செய்து தொகுதியை இன்னும் உடன்பாடு செய்யாமல் உள்ளனர். சீட் பேரமும் நோட் பேரமும் திரைமறைவில் நடந்து வருவதாக பேச்சுகள் அடிபடுகிறது. அதே நேரத்தில் முக்கிய தொகுதிகளில் முக்கிய வேட்பாளர்கள் களமிறங்கி தேர்தல் பணிகளை சூடு பறக்க செய்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழகத்தின் முக்கிய தொகுதிகளில் யார் யாரெல்லாம் களமிறங்குகிறார்கள் என்பது குறித்த கள நிலவரத்தை உங்கள் கிங் 360 வெளியிட வருகிறது. அந்த வரிசையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் மிகவும் கவனம் ஈர்த்திருக்கக்கூடிய தொகுதிதான் திருப்பரங்குன்றம். முருகனின் அறுபடை வீடுகளில் முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றம் மலை இந்துக்களுக்கு சொந்தமா, இஸ்லாமியர்களுக்கு சொந்தமா என்று தீபத்தூண் விவகாரத்தால் தமிழகமே பிரச்சனை எழுந்த வண்ணம் இருக்கிறது. கடந்த சில மாதங்களாக இந்த தொகுதி தமிழக அரசியல் கட்சிகளின் தீவிர கண்காணிப்பு வளையத்துள் இருந்து வருகிறது. தொகுதி உருவான ஆரம்ப காலகட்டத்தில் காங்கிரசின் கோட்டையாக இருந்தது திருப்பரங்குன்றம். அதன் பிறகு அதிமுகவின் அசைக்க முடியாத கோட்டையாக மாறியது. இதுவரை நடைபெற்ற 15 சட்டமன்ற தேர்தலில் 2 இடைத்தேர்தல்களில் 9 முறை அதிமுகவும் 5 முறை திமுகவும், ஆரம்ப கட்டத்தில் முதல் 2 தேர்தல்களில் காங்கிரசும், 2011 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவும் வெற்றி பெற்றுள்ள தொகுதி இது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் வி ராஜன் செல்லப்பா 1,03,683 வாக்குகளை பெற்று திமுக கூட்டணியில் சிபிஎம் சார்பில் போட்டியிட்ட பொன்னுத்தாயை தோற்கடித்தார். திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்தவரை முக்குளத்தோர் சமூகத்தின் ஒரு பிரிவான அகமுடையார் சமுதாயத்தினரே பெரும்பான்மையாக வசிக்கின்றனர். 2வது இடத்தில் பட்டியலின மக்களும், 3வது இடத்தில் யாதவ மக்களும் கணிசமாக இருக்கிறார்கள். நாயுடு மற்றும் இதர சமூகத்தினரும் இந்த தொகுதியில் அதிக அளவில் இருக்கிறார்கள். இதை தவிர சிறுபான்மையின சமூகத்தினர், இஸ்லாமியர், கிறிஸ்துவர்கள் 8 முதல் 10% வரை இந்த தொகுதியில் இருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் தொகுதியில் உள்ள 3 லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர். இங்கு பெண் வாக்காளர்கள் எண்ணிக்கை சற்று அதிகம். இந்த தொகுதியில் அதிமுக, திமுக இரண்டும் சமபலத்தில் இருப்பதுடன் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கூட்டணி கட்சிகள் வெற்றியை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக இருந்து வருகிறது. முக்குளத்தோர் சமூகத்தினர் அதிகம் இருப்பதால் அந்த சமுதாயத்தினை சேர்ந்தவர்களே இரு கட்சிகளிலும் வேட்பாளர்களாக நிறுத்துகின்றனர். அதிமுக கூட்டணியில் இந்த தொகுதியில் எம்எல்ஏவாக 2 முறை வெற்றி பெற்ற வி ராஜன் செல்லப்பாவுக்கு இந்த முறையும் வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிகிறது. மதுரை மேயராகவும் பதவி வகித்த இவர் அதிமுகவின் புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளராகவும் இருந்து வருகிறார். அகமுடையர் சமுதாயத்தை சேர்ந்த இவருக்கு தொகுதி மக்களிடையே நல்ல செல்வாக்கு இருக்கிறது. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் திமுகவுக்கு எதிரான மக்களின் மனப்போக்கு, திமுக நேரடியாக வேட்பாளரை நிறுத்தாமல் கூட்டணி கட்சிகளுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கினால் வெற்றி வாய்ப்பு அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும். திமுக கூட்டணியில் திமுகவை சேர்ந்த கிருத்திகா தங்கபாண்டியனுக்கு கிடைக்க அதிகமான வாய்ப்பு தென்படுகிறது. பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்த கிருத்திகா அகமுடையர் சமுதாயத்தை சேர்ந்தவரை கணவராக காதல் திருமணம் செய்துள்ளார். திமுகவின் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர், திமுகவின் தெற்கு மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் நோக்கத்தில் திருப்பரங்குன்றம் தொகுதியில் கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். சுமார் 1.5 லட்சம் குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் இவரால் வழங்கப்பட்டுள்ளது. கட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளிலும், போராட்டம், ஆர்ப்பாட்டங்களிலும் தவறாமல் பங்கேற்கும் நபர்
இவருக்கு சேலப்பட்டி மணிமாறனின் ஆதரவும் உள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் அதிருப்தி அடைந்து திமுகவிலிருந்து விலகி தாவேக்காவில் இணைந்த அகமுடையோர் சமுதாயத்தைச் சேர்ந்த கார்த்திகேயனுக்கு வேட்பாளர் வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிகிறது. திமுக ஒன்றிய செயலாளராக இருந்த கார்த்திகேயன் அந்த கட்சியின் வேட்பாளராகும் வாய்ப்பு கிடைக்காது என்ற காரணத்திற்காகவே தாவேக்காவில் இணைந்து விட்டதாக அந்த தொகுதி திமுக நிர்வாகிகள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது. இவருக்கு வெற்றி பெறும் வாய்ப்புகள் குறைவு என்ற போதும் திமுகவின் வாக்குகளை கணிசமாக பிரிப்பார் என்பது உறுதி. இது அதிமுக வேட்பாளரின் வெற்றியை எளிமையாக்கும். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கோனார் சமுதாயத்தைச் சேர்ந்த சத்யாதேவி போட்டியிடுகிறார். விவசாய குடும்ப பின்னணியில் இருந்து வந்த இவர் முனைவர் பட்டம் பெற்ற வேட்பாளர். 8 ஆண்டுகளில் அரசியல் களத்தில் இருந்து வருகிறார். நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட மகளிர் அணி பொறுப்பாளர் பதவியும் வகித்து வருகிறார். கட்சி தமது பெயர் வேட்பாளராக அறிவித்த நாளிலிருந்து பரப்புரையை தொடங்கிவிட்டார் சத்யாதேவி. தொகுதிக்குள் தீவிரமாக சுற்றி சுழன்று பரப்புரையில் ஈடுபட்டு வரும் இவர் கணிசமான வாக்குகளை பெற வாய்ப்புள்ளது. திமுகவுக்கு எதிரான மனநிலையில் உள்ளவர்களின் வாக்குகளை இவர் பிரிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தொகுதியில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் காலதாமதமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த மாதம் திறக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியான நிலையில் அதற்கான முகாந்தாரங்கள் திறப்பு விழா தேதிகள் தென்படுகிறது. திருப்பரங்குன்றம் ரோப்கார் திட்டம் இன்னும் கிடைக்கிறது. திருப்பரங்குன்றம் மலைக்கு வரும் பக்தர்கள் வாகனங்கள் நிறுத்துவதற்கான பார்க்கிங் வசதிகள் இதுவரை செய்து தரப்பட என்ற கோரிக்கை முதன்மையாக இருந்து வருகிறது. இதுபோல் இந்த தொகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் இன்னும் முழுமையாக செயல்படுத்தவில்லை என்ற குறையும் உள்ளது. திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு உட்பட்ட பெருங்குடி பகுதியில் விளைவிக்கப்படும் மல்லிகைப்பூ விமானங்கள் மூலம் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த பூக்களை பதப்படுத்தி வைப்பதற்கான குளிர்சாதன கிடங்கு உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த பகுதி விவசாயிகளின் முக்கிய கோரிக்கையாக முன்வைக்கப்படுகிறது. திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்தவரை அதிமுக திமுக இடையே தேர்தலில் கடுமையான போட்டி இருக்கும். மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம் போன்றவை திமுகவுக்கு கை கொடுத்தாலும் திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரம் அதிமுகவுக்கு சாதகமான காரணியாக மாறியுள்ளது. இரு கட்சிகளும் நேரடியாக வேட்பாளரை களமிறக்கினாலும் திமுக தமது கூட்டணி கட்சிக்கு தொகுதியை ஒதுக்கீடு செய்தாலும் அது அதிமுக வேட்பாளரின் வெற்றிக்கு எளிதாக்கும் என்பதே தெரிகிறது. 4 முனை போட்டி நிலவுவதால் இறுதியில் அதிமுகவே வெற்றி வாய்ப்பை இந்த தொகுதியில் அதிகமாக பெறும் என்ற நிலைதான் தற்பொழுது காணப்படுகிறது. தமிழகத்தில் பல MP MLAக்களின் வெற்றிக்கு உதவிய கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இப்பொழுது 2026 புதிய அப்டேட்டுகளுடன் வலம் வருகிறது. உங்கள் தொகுதியின் வெற்றி உங்கள் கையில் எளிதாக வர வேண்டுமானால் கீழ் உள்ள லிங்கில் தொடர்பு கொள்ளுங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாஃப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.